கோவிந்தன் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன். அவன் தினமும் காலையில மாடு மேய்ச்சிட்டு வயல்வெளியில இருக்கிறவங்களோட பேசிட்டு இருக்கிறது வழக்கம். அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி வயல்வெளிக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தானா. அவனுக்கு ரொம்ப விளையாட்டுத்தனம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா, காட்டுல ஒரு புலி சுத்திட்டு இருந்ததுல, அது இப்ப நம்ம வயல் பக்கத்துல வந்திருக்கு, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னானா. அவன் சொல்றத உண்மை நினைச்சு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போனாங்களாம். அவன் அதை பார்த்தோன்னே, ஆஹா, இது நல்ல விளையாட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதையே வழக்கமா வச்சுக்க ஆரம்பிச்சிட்டானா. அடிக்கடி எல்லார்கிட்டையும் போயிட்டு புலி வருது பாருங்க, புலி வருது பாருங்கன்னு பயமுறுத்தி அவங்கள அனுப்பிச்சுட்டே இருந்தானா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோவிந்தன் சொன்னாலே அது பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். கோவிந்தன் சொல்றத யாருமே நம்பலையாம். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க ஒரு நாள் நிஜமாவே ஊருக்குள்ள புலி வந்துருச்சான். புலிய பார்த்தோடனே பயந்து போன கோவிந்தன் உதவி வேணும்னு சொல்லிட்டு அதே வயல்வெளிக்கு போயிட்டு, அக்கா, அண்ணா, யாராவது வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க, புலி ஊருக்குள்ள வந்துருச்சு, என் மாடுங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னானா. ஆனா வழக்கம் போல கோவிந்தன் பொய் தான் சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு யாருமே உதவிக்கு வரலையா. புலி அவனோட மாடுகள் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருச்சான். அப்பதான் கோவிந்தனுக்கு, நம்ம அடிக்கடி பொய் சொல்லி பழக்கப்பட்டதுனால இப்ப நமக்கு தேவைங்கும் போது கூட நம்ம சொல்ற உண்மையை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம்னு புரிஞ்சுதான். இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம். புறல் தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்ம உடலோட தூய்மைங்கிறது நம்ம எந்த அளவுக்கு தண்ணியை பயன்படுத்தி நம்ம சுத்தமா இருக்கிறோங்கிறத வச்சு இருக்கிற மாதிரி, நம்ம மனதோட தூய்மை அப்படிங்கறது நம்ம எந்த அளவுக்கு உண்மை பேசுறோம் அப்படிங்கறத வச்சுதான் இருக்குமா. நன்றி, வணக்கம்.